நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உணவக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கிய சம்பவம் வரவேற்பை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள சிவாஜி நகர் பகுதியில் குடியிருப்பவரும் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகருமான காளிதாஸ் வீரம் உணவக திறப்பு விழாவினை இன்று நடத்தினார்கள். இந்த உணவகத்தை பிரபல திரைப்பட காமெடி நடிகர் கிங்காங் வருகை தந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அவர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டதை பார்த்த ஏராளமான ரசிகர்கள் ஒன்று கூடி அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் விழாவின் சிறப்பம்சமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இன்று முதல் தொடர்ந்து நாள்தோறும் 5 ரூபாய்க்கு டீ வடையுடன் கூடிய டிபன் வழங்கும் திட்டத்தினையும் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வழங்கினார். மேலும் விழாவில் அஜித் வேடம் அணிந்த ராஜா வருகை தந்து சிறப்பித்தார். அவருடனும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் கிங்காங் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் குறைந்த செலவில் உணவளிப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறி திரைப்பட காமெடிகளை பேசி மகிழ்ந்தார். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் முத்துராஜ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏழை எளிய மக்களுக்கும் அவர் நிறைய பேருக்கு மனசு தனியாக வரணும், நிறைய மனசு நம்ம கலைஞர் சார் அதனால ஏன்னா எவ்வளோ தானங்கள் இருந்தாலும் அந்த அன்னதானத்துக்கு இது வேற லெவலு. ஏன்னா அதுதான் வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு வாழ்ந்துட்டு அது போதான். அதனால பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உணவு உனக்கு நீங்கள் எல்லாரும் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரிச்சுட்டு அவர் எம்ஜிஆர். அதனால அன்னதானம் கொடுத்து எல்லாருமே மக்கள் மனசு வாழ்ந்துட்டு பெரிய விஷயம். 32 ஆண்டு காலமாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா பயிற்சிக்கிற நடிகர் கிங்காங் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கண்டா மாப்பிள்ள மச்சா வந்திருக்காங்க. வீரம் ரெஸ்டாரண்ட் அவர் ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து பெருமை. சமூக சேவை அப்படிங்கிறது நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இவர மாதிரி செய்யறது நிறைய பேர் கேட்டாங்க. அஜித் சாரோட பினாமியான் வேற கேட்டாங்க. ஆனால் அது சத்தியமாக கிடையாது. அவர் உழைப்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் யாராலும் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டலை வச்சு இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஒரு ஹோட்டலை வச்சு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவரோட உழைப்பினால பால் பிஸ்னஸ் ஆகிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி